வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப பேசிக்கான ஒரு குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்க ஒரு குர்த்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த குர்த்தி எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய அளவை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க மெட்டீரியலில் அப்படியே அந்த அளவுகளெல்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சிசர், இன்ஸ்டேப், ஒரு மார்க்கர், அப்படி இல்லைன்னா மார்க்கிங் சாக் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளவு சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ராங் சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த சுடியில் அதிகமான அகலம் இருக்க இடத்த நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது மோஸ்ட்டாக நம்ம குர்த்தியில் அதிக அகலம் இருக்கிறது இந்த கீழ்பாகம். ஸோ அதை எடுத்துக்கிறோம். இந்த அளவை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு துணி இப்போ தேவைப்படும் இந்த சுடிதார் கட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு விட்டுடுறேன். துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோடைய அளவை நான் எடுத்துக்கிறேன். நாம் அளந்ததுக்கப்புறம் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதே மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுத்துக்கும் தேவையான அளவுக்கு துணி எடுத்துட்டு அதை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆக மடிச்சிட்டேன். இது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அகலம். அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், அது எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ். இதை நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கணும். அதாவது நம்ம சைடு தான் ஃபோல்டட் எட்ஜஸ் இருக்கணும். 2 மடிப்பு பாகம் இருக்கும். இங்கே மேலே ஒன்று இருக்குது, உள்ளே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 துணி இருக்கும். ஒரு ஃபோல்டிங், 2 நார்மல் பீசஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அளவு சுடிதார் காட்டுற பாருங்கள், அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது பர்ஃபெக்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. அதை தாண்டி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய அளவு சுடிதார் இருக்கு இல்லையா, அது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையாலேயே நல்லா நீட்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா விரித்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய மெட்டீரியலுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்க போகிறீங்க ஒரு குர்த்தி அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே ஒரு வழவழப்பான துணி இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியல் எது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காட்டன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் தைக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எல்லா மெட்டீரியலும் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு சுடிதாரை கீழே ஒரு 1 இன்ச்சஸ் கிட்டக்க நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சுடிதார் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுடைய எட்ஜும் நம்ம மெட்டீரியலுடைய எட்ஜஸும் நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்க மாதிரி ஒன்றா மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அளவு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிற சுடிதாரில் வரப்போகுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அளவு சுடிதார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்குன்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதாவது கழுத்து, ஃப்ரண்ட், பேக், நெக்குடைய அளவு இருக்குது. அப்புறம் ஷோல்டர் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேல்குலேஷனோட தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்கை கொஞ்சம் இறக்கி கட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் உங்களுக்கு இறங்கும். ஸோ அதனால் நெக்கு இறக்காதீங்க. அதில் என்ன உங்களுக்கு நெக் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வைக்கணும். நீங்கள் எந்த நெக் வேணால் வச்சு கட் பண்ணிக்கலாம். பட் அது எவ்வளோ டெப்த் இருக்கோ அந்த டெப்த்தை தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த பேக் நெக்கில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் மேலே நம்ம வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் மேலே வந்து அப்படியே டாட்டட் லைன்ஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஷோல்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஷோல்டரை எக்ஸாக்ட் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் வந்து இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் என்ன பண்ணணும், நம்மளுடைய நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ அந்த லைனோட இந்த நெக் லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லீவ் இருக்குது பாருங்கள், அந்த சைடுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக விடுற அளவு, தைச்சதுக்கு பிறகு இந்த அளவு குர்த்தி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஷோல்டரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டு தையலுக்கான அளவை நான் வந்து அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி தைக்க பழகுங்க. நல்லா தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கும் ஷோல்டரும் வந்து வரைஞ்சிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் இப்போ நம்ம வரைய போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கர்வை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வரைய போகிறோம். அந்த கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த கர்வை அப்படியே நம்ம எக்ஸாக்டாக வரைய போகிறோம். இதில் ஆல்ரெடி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுருக்காங்க பாருங்கள், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். விடாமல் அப்படியே நம்ம வந்து அந்த கர்வை வரைய ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ இவங்க எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் குர்த்தி. நாம் வந்து ஒரு 1 இல்லைன்னா 1.5 இன்ச்சஸ் கிட்டக்க எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைச்சிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ் கிட்டக்க நான் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாக்ட் குர்த்தியோடைய மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் கிட்டக்க நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் லைன் அதுக்கு வந்திருக்கோம். அது கரெக்டாக அந்த ஹிப் லைனில் தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் வரும், சுடிதாருடைய கட்டிங் வரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அங்கேருந்து திரும்ப ஒரு 1 இன்ச்சஸ் நம்ம வெளியில் மார்க் பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ராவாக சைடில் துணி விட்டு தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா லைன்ஸையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கணும். அந்த லைன் போட்டுக்கோம் இல்லையா, ஹிப் லைனு, அந்த ஹிப் லைனில் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கணும். ஏன்னா அங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிடும். சுடிதாரோட சைடு ஓப்பன் வருவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் சுடிதாரோடைய அடிபாகம் வரைக்கும் நான் வந்து 1 இன்ச்சஸ் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை தாண்டி ஒரு 1 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்லைன், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லைன் அண்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். அது எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு அலவன்சஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸ் அளவுக்கு வச்சு எக்ஸ்ட்ராவாக துணி வச்சு மார்க் பண்ணுவோம். கீழேயும் நான் வந்து 1 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நிறைய குர்த்தீஸில் வந்து ஒரு வளைவாக வரும். அந்த வளைவு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சைடு ஓப்பனிங் வருது பாருங்கள், அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வித்து இருக்கோ, நம்ம சுடிதாருடைய வித்து இருக்குது பாருங்கள், அதில் 1/2 சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த 1/2 இன்ச்சஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லாண்டிங் லைனை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கர்வ் கிடைக்கும். இதுதான் யூஸ்வலாக நம்ம சுடியில் வர அந்த சின்ன கர்வ் பார்ட். பட் என்னுடைய குர்த்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி பார்டர் டிசைன் அவங்களே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது தான் அந்த குர்த்திக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்லாண்டிங் லைன் உங்களுக்காக தான் வரைஞ்சி காட்டினேன், நான் கட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து பேக் நெக் தான் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கை வந்து உள்ளே வச்சு லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைன்லாம் நல்லா ப்ராப்பராக அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் மாற்ற வேண்டாம். மாற்றாமல் ஜஸ்ட் நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் எங்கே முடியுதோ அதை வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வி கட் வருது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் எதை மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வி கட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் டெப்த் அதிகமாக கொடுப்பாங்க ரெடிமேட் குர்த்தீஸில். ஸோ நம்ம அதை ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு நெக்லைன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குர்த்தியை வந்து வேர் பண்ணி பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கட் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டு பார்த்தே எந்த அளவுக்கு வைக்கலான்ற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இன்னொரு டைப் என்னென்னா இன்ச் டேப் வச்சு எவ்வளோ டெப்த்து வேணும் அப்படிங்கிறத பார்க்குறது. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ இந்த குர்த்தியில் இருக்கிற நெக்லைனை விட அதிகமாக்கணுமா கம்மியாக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம எடுத்திருக்க அளவு சுடிதாரில் என்ன நெக்லைனுடைய டெப்த் இருக்கோ அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே எடுக்கணும். நம்ம அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆக்குறதோ இல்லை வந்து ரொம்ப கம்மியாக்குறதோ செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோல்டரில் லூஸ் விழும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ இந்த 1/2 இன்ச்சஸ்ன்றது பரவாயில்ல, இது வந்து ஓகே, பிகாஸ் வந்து இதோடைய நெக்லைன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 1/2 இன்ச்சஸ் பரவாயில்ல. உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்லைன் டெப்த் எடுத்தோம் அப்படின்னா ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், அதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெறும் ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் நான் மேலே வச்சு இந்த நெக்லைன் வரைகிறேன். பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டருடைய மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவையும் இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 5.5 இன்ச்சஸையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த நெக் ஷேப் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கர்வியான வி ஷேப் வரைகிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக இருக்க மாதிரி வி ஷேப் நான் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கோங்க. நெக் லைன் கட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த லைனில் ஒரு மார்க்கிங் மாதிரி. அது இல்லை பார்த்தீங்கன்னா 2 கிளாத் பீசஸ் இருக்குது, தனித்தனியாக எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண போகிறேன் இந்த பீஸில். பேக் நெக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம். பேக் நெக் என்ன மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணுமோ அதை அப்படியே நான் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பேக் நெக் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெடிமேட் குர்த்தி எடுத்து வச்சு தான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இப்போ நான் தைச்சி போடுற இந்த சுடிதாரில் இவ்வளோ பெரிய ஷோல்டர் வேண்டாம். அப்படின்னா நம்ம எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஷோல்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் அகலமாக வரைஞ்சிக்கணும். பட் அதுக்காக ஆமோல் கர்வ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் கையே வைக்கக்கூடாது. அதில் கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகாக இருக்காது அந்த குர்த்தி பார்க்குறதுக்கு. ரொம்ப அது வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஸோ நெக் லைனை வந்து கொஞ்சம் ப்ராடாக நான் வரைஞ்சிக்கிறேன்.
இப்போ இந்த நெக்லைன் நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளாத் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷோல்டர் பர்ஃபெக்டான ஒரு சைஸில் இருக்குது. நெக்லைனும் எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். நாம் தைச்சி போடுற சுடிதார் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு ஷோல்டர் அகலம் இருந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஹிப் கிட்ட ஒரு ஓப்பன் வரப்போகுது இல்லையா குர்த்தியில், அதை வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. நாட்ச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக தையல் அங்கே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக ஓப்பன் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3/4 குர்த்தி. இதை எப்படி ஷார்ட் ஸ்லீவாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீவில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ உங்கள் ஸ்லீவோடைய ஹைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 inches வேணும் அப்படின்னா +1 ஆட் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு அந்த அளவு சுடிதார்லேயே மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கீழே அந்த எட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் எனக்கு ஹைட் வேணும். வச்சுட்டு இந்த ஸ்லீவுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்மோல் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஹார்மோல் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்லாண்டிங் லைனாக நம்ம வந்து சின்ன ஒரு கர்வ் கொடுத்து இந்த ஸ்லீவ் அப்படி வரைஞ்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவ். இப்போ பேக் ஸ்லீவ் வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 1/4 inches அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பின்பக்க ஸ்லீவுடைய அளவு. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் துணியில். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1 inches எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுறோம். விட்டுட்டு இப்போ இதே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் கர்வ், அந்த ஸ்லீவுடைய கர்வ்லேயும் ஒரு 1/4 inches எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 1 inches ஆல்ரெடி நம்ம ஸ்லீவுடைய லென்த்துலேயே கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ 5 inchesனால் 6 inchesன்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த லைன் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்க போகிறோம் இல்லையா கீழே, அதுக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட், இந்த ஸ்லீவுடைய சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து ஆழம் கட் பண்ணணும் பாருங்கள். அதுக்கு இப்போ நம்ம கட் பண்ண அளவுலேருந்து ஒரு 1/4 inches உள்ளே வந்து நல்லா ஆழம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப்னு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் ஸ்லீவுன்றது நம்மளுக்கு தெரியும், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக் லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்ட்டு இந்த சுடிதாரில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம துணியை கட் பண்ணி இந்த நெக் லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். 2 துணி இருக்குது, கீழே மேலே 2 துணி இருக்குது. நல்ல நம்மளுக்கு நெக்கு நிற்கும். நம்ம 2 துணியை எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து நல்லா ஸ்ட்ரிஃபாக நிற்கும். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி பேக் சைடு நெக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிளாத் எடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குர்த்தியை கட் பண்ணிட்டோம். அடுத்து வர வீடியோவில் எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.